வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி இல்லாமல் சாம்பார் வைக்கிது எப்படின்ட்டு காட்டுறேன். முதல் இந்த சாம்பாருக்கு நம்ம வறுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். வறுபட்டுட்டு இதை நம்ம பொடி பண்ணிடலாம். சாம்பார் காய்கறியை வேக வச்சிடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, 1 தக்காளி போட்டிருக்கேன். வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி நான் உருளைக்கிழங்கு, கேரட், புடலங்காய், பீன்ஸ், வெள்ளரிக்காய், எந்த காய்கறி இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். காய்கறி வேகட்டும். இப்போ தேவையான அளவு புளி விட்டுருக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் ஏற்கனவே பருப்பு 1 கப்பு பருப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இதை இதில் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்காங்க. ரொம்ப மசிச்சோன்னா ஒரு கூழ் மாதிரி ஆயிடும். இப்போ இதில் விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் வெல்லம் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். காயப்பொடி, பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இதையும் ஜீரகம் போட்டுடலாம். இறக்கும் போது அப்படி போட்டு இறக்கிடுங்க. அதோட வாசம் 8 வீடு மணக்கும். இது சாம்பார் பொடி இல்லாமல் செய்யக்கூடிய சாம்பார். மல்லித்தழை தூவிடலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை.
இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.